அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சட்டப்பேரவையில் இன்று போலீஸ் மானியம் தாக்கல் செய்யப்படுகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் நாளை பதிலளித்து புதிய அறிவிப்புகளையும் வெளியிடுகிறார். நாளை காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் பேசுவார். இதில் போலீசாருக்கான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு பொதுத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும். இந்த விவாதத்திற்கு பதிலளித்து அமைச்சரான ஆவடி நாசர் புதிய அறிவிப்புகளையும் வெளியிடுவார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைப்பார் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் ஆட்சேபணையற்ற இடங்களில் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி 86,000 பேருக்கு பட்டா வழங்கப்படவும் உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: மீனவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கடும் எதிர்ப்பை மீறி தமிழ்நாடு ஆழ்கடல் பகுதியில் எரிவாயு எடுக்க ONGCக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGCக்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியது. தமிழ்நாட்டில் 4 வட்டாரங்கள் உட்பட இந்தியாவில் 28 வட்டாரங்களில் எண்ணெய் எரிவாயு எடுக்க அனுமதி அளித்துள்ளது. கன்னியாகுமரி அருகே தென்முனையிலும் சென்னைக்கு அருகிலும் ஆழ்கடலில் எண்ணெய் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாடு அமைச்சரவையில் நேற்று அதிரடியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இதையடுத்து போக்குவரத்துத்துறை அமைச்சரான சிவசங்கருக்கு கூடுதலாக மின்சாரத்துறையும், வீட்டு வசதித்துறை அமைச்சரான முத்துசாமிக்கு கூடுதலாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்த ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடி வகித்து வந்த வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மேலும் ஏற்கனவே பால்வனத்துறை அமைச்சராக இருந்து பின்னர் விடுவிக்கப்பட்ட மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த அமைச்சர் மாற்றம் வாக்கு வங்கியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகத்தில் இன்று மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் உட்பட இந்த மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு: அக்னி நட்சத்திரம் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை 25 நாட்கள் நீடிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி முதலேயே வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஏழாவது அறிவிப்பு: இந்திய இராணுவத்தை நவீனமயமாக்குவதற்கும் போரில் காயமடைந்த அல்லது கொல்லப்பட்ட வீரர்களுக்கு உதவி செய்யும் வகையில் ஒரு குறிப்பிட்ட வங்கி கணக்கிற்கு நன்கொடைகள் வழங்குவது தொடர்பாக ஒரு தவறான மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பரவி வருகிறது. இது குறித்து மத்திய அரசு பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாய கடன் வசூலை தடுக்க தமிழ்நாட்டில் புதிய சட்ட மசோதாவை துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார். புதிய சட்ட திருத்த மசோதாவில் உள்ள முக்கிய அம்சங்கள்: கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, பிணையில் வெளிவர முடியாது, வலுக்கட்டாய கடன் வசூலால் கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடனை வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாகவே கருதப்படும். கடன் பெற்றவரையோ அவரது குடும்பத்தினரையோ நிறுவனங்கள் மிரட்டவோ, பின்தொடரவோ, அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது. கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள பூசல்களை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாயரை அரசே நியமிக்கலாம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை அளிக்க சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முடிவை அமைச்சரான ரகுபதி தாக்கல் செய்தார். மருத்துவ கழிவு பொது சுகாதாரம், சுற்றுச்சூழலுக்கு கடும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. அண்டை மாநில மருத்துவ கழிவுகள் நமது மாநிலத்தில் கொட்டப்படுவதால் அடிக்கடி இந்த புகார்களும் பெறப்படுகின்றன. மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விதிகளை மீறியதாக தடுப்பு காவலில் அவர்கள் வைக்கப்படுவார்கள். 10வது அறிவிப்பு:
அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு பயிலும் 13 லட்சம் மாணவர்களின் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் என்னும் முனைப்பு இயக்கம் 19 கோடியில் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். 11வது அறிவிப்பு. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி உட்பட 5 மருத்துவ பிரிவுகளில் 121 பேராசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். 121 பேராசிரியர்களுக்கு 10 நாட்களில் முதலமைச்சர் பணி நியமன ஆணை வழங்க உள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார். 12வது அறிவிப்பு. முன்னாள் சட்டமன்ற, பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியமானது 30,000 ரூபாய் என்பதை 35,000 ரூபாயாக 1/4/2025 முதல் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் குடும்ப ஓய்வூதியத்தை பொறுத்தவரையில் மாதம் 15,000 ரூபாய் என்பது தற்போது மாதம் ஒன்றுக்கு 17,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும், தற்போது ஆண்டொன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவ படியானது 75,000 ரூபாய் என்பது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும், ஏற்கனவே இந்த ஆண்டின் மருத்துவ படித்தொகை வழங்கப்பட்டது. மீதமுள்ள 25,000 ரூபாய் இதற்கான விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு பின்னர் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 13வது அறிவிப்பு. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடிக்கான 18% GSTயை அரசே ஏற்கும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுவரை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தே 18% GST செலுத்தப்பட்டு வந்தது. GSTயால் தொகுதி மேம்பாட்டு நிதி பாதிக்கப்படுகிறது என்பதால் அதை அரசே ஏற்கும் என முதலமைச்சரான ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 14வது அறிவிப்பு. பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற திட்டத்தின் கீழ் 2025ஆம் கல்வியாண்டில் ஜூன் மாதம் துவங்கி அனைத்து பள்ளிகளிலுமே ஆதார் புதிய பதிவு மேற்கொள்ளப்படும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 5 முதல் 7 வயது வரையுள்ள மாணவர்களுக்கு முதலாவது கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல், முதலாவது புதுப்பித்தலை மேற்கொள்ள தவறிய 8 முதல் 14 வயது வரையிலான மாணவர்களுக்கு கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் மற்றும் 15 முதல் 17 வயதுள்ள மாணவர்களுக்கு 2வது கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்படும். 15வது அறிவிப்பு. செம்மொழி நாள் விழாவை முன்னிட்டு 11, 12 ஆகிய வகுப்பு பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி நடைபெற உள்ளது. முதல் பரிசு 15,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 1/5/2025 வியாழக்கிழமையன்று கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல், இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்குதல், சுய சான்றிதழினை அடிப்படையாக கொண்டு கட்டட அனுமதி பெறுதல், வரி மற்றும் வரியில்லாய் வருவாய் இனங்களை இணைய வழியில் செலுத்துதல் உறுதிப்படுத்துதல் குறித்து விவாதிக்கப்படவும் உள்ளது. கடைசியாக 17வது அறிவிப்பு. குடிமக்கள் சேவைகள், பயன்பாட்டு கட்டணங்கள் மற்றும் இ-சேவை மையங்கள் மூலம் வழங்கப்படும் சேவைகளை இனி எளிதாக வாட்ஸ்அப் மூலமாகவே பெறலாம் என அமைச்சரான PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்திருக்கிறார். அதேபோல இணைய தேவை அவசியமாகிவிட்டதை கருத்தில் கொண்டு வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை வழங்கப்பட்டது போல குறைந்த கட்டணத்தில் இணைய சேவையும் கேபிள்கள் மூலமாக வழங்கப்படும் எனவும் அமைச்சரான PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்திருக்கிறார். 100 MBPS வேகத்தில் மாதம் 200 ரூபாய் கட்டணத்தில் இந்த சேவையை மக்களுக்கு கொண்டு செல்லப்படும் எனவும் சட்டப்பேரவையில் அவர் கூறியிருக்கிறார். இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.